தனுசு ராசி குருப்பெயர்ச்சி 2026 முக்கிய விவரங்கள். தேதி ஜூன் 2, 2026. பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். நிலை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உச்சம் பெறுகிறார். 8 இல் உச்ச குரு தரும் பலன்கள். விபரீத ராஜயோகம். ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து உச்சம் பெற்றால் அது இக்கட்டான சூழலில் கூட ஒருவருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரும். 1. திடீர் பணவரவு, சடன் வெல்த். எதிர்பாராத லாபம். நீண்ட நாட்களாக வராது என்று கைவிட்ட நிலுவைத் தொகைகள், இன்சூரன்ஸ் பணம் அல்லது உயில் சொத்துக்கள் மூலம் பெரிய தொகை கைக்கு வரும். பங்குச்சந்தை, மறைமுகமான வழிகளில் அல்லது கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில்கள் மூலம் லாபம் பெருகும். 2. வெளிநாட்டு யோகம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பயணம். தனுசு ராசியினருக்கு இந்த ஜூன் மாத குருப்பெயர்ச்சிக்குப் பிறகு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் மிக எளிதாக அமையும். உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ கடல் கடந்து செல்லும் யோகம் உண்டாகும். 3. குருவின் பார்வை பலன்கள், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். 8இல் அமரும் குரு தனது 5, 7, 9 ஆகிய பார்வைகளால் உங்கள் ராசிக்கு 12, 2, 4 ஆகிய இடங்களை பார்க்கிறார். சுப விரயம். 12ஆம் பார்வை. வீணாகச் செலவான பணம் இப்போது சுபகாரியங்களுக்காக வீடு வாங்குதல், திருமணம் செலவாகும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிப்பதால் மன நிம்மதி கிடைக்கும். தன அபிவிருத்தி. 2ஆம் பார்வை. குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பேச்சால் காரியங்களைச் சாதிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். சொத்து சேர்க்கை. 4ஆம் பார்வை. 4 இல் சனி, அர்த்தாஷ்டமச் சனி இருந்தாலும் குருவின் பார்வையால் புதிய வீடு கட்டும் முயற்சியோ அல்லது வாகனங்கள் வாங்கும் முயற்சியோ வெற்றியில் முடியும். கவனிக்க வேண்டியவை. 8இல் குரு இருக்கும்போது ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை தேவை. குறிப்பாக செரிமானம் அல்லது சர்க்கரை அளவு போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். பரிகாரங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மாலை சாத்தி வழிபட விபரீத ராஜயோகத்தின் பலன்கள் முழுமையாக கிடைக்கும். சித்தர் வழிபாடு. மகான்கள் அல்லது சித்தர்களின் ஜீவசமாதிகளுக்குச் சென்று வழிபடுவது மனத்தெளிவை தரும். தானம். ஏழை நோயாளிகளுக்கு மருந்து வாங்கித் தருவது அல்லது மருத்துவ உதவி செய்வது 8ஆம் இடத்து குருவின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கும்.